சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கடந்த வாரம் கார் மோதியதில் பைக்கில் சென்ற அனீஷ் அவதியா, அஸ்வினி கோஷ்டா ஆகிய 2 பேர் இறந்தனர். மதுபோதையில் விலை உயர்ந்த போர்ஷேக் காரை ஓட்டிய 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். சிறுவனுக்கு கார் வாங்கி கொடுத்த அவரது தந்தை அகர்வாலும் கைது செய்யப்பட்டார். அகர்வால் பிரபல கட்டுமான நிறுவனத்தை நடத்துகிறார். 600 கோடி ரூபாய் அளவில் சொத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறுவன் முதலில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் மேல்முறையீடு செய்ததால் மீண்டும் ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையே சிறுவனை காப்பாற்ற அகர்வாலின் ஒட்டுமொத்த குடும்பமும் வேலை செய்தது ஒவ்வொன்றாக வெளிவருகிறது. முதலில் இந்த விபத்தை நான் தான் ஏற்படுத்தினேன் என்று ஏற்றுக்கொள்ளும்படி அகர்வால் தந்தை சுரேந்திர அகர்வால் தங்கள் குடும்ப கார் டிரைவரை மிரட்டியிருக்கிறார். இது தொடர்பாக சிறுவனின் தாத்தா சுரேந்திர அகர்வாலும் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்து சிறுவன் குடிபோதையில் இருந்ததை உறுதி செய்ய போலீசார் அவனிடம் ரத்த பரிசோதனை மேற்கொண்டனர். ஆனால் பரிசோதனை அறிக்கையில் மது அருந்தவில்லை என வந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். ரத்த பரிசோதனை அறிக்கையை மாற்றிக் கொடுக்க சிறுவனின் குடும்பம் தங்களது பண பலத்தை பயன்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் போலீசார் தற்போது புனே சசூன் அரசு மருத்துவமனை டாக்டர் அஜய் தவாரே, டாக்டர் ஹாரி ஹல்னூர் ஆகியோரை கைது செய்துள்ளனர். டாக்டர் தவாடே விபத்து ஏற்படுத்திய சிறுவனின் தந்தை அகர்வாலிடம் போனில் பேசியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து புனே போலீஸ் கமிஷனர் அமிதேஷ் குமார் கூறியதாவது: இந்த விபத்து குடிபோதையில் தவறுதலாக நடந்த விபத்து கிடையாது. விபத்தை ஏற்படுத்திய நபர் நல்ல மனநிலையில் இருந்துள்ளார். 2 பார்களில் மது அருந்திவிட்டு குறுகலான சாலையில் கண்மூடித்தனமாக கார் ஓட்டினால் உயிரிழப்பு ஏற்படும் என தெரிந்தே காரை ஓட்டியிருக்கிறார். சிறுவனின் ரத்த மாதிரிக்கு பதிலாக வேறொருவரின் ரத்த மாதிரியை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக 2 டாக்டர்களை கைது செய்துள்ளோம். ஹாஸ்பிட்டலின் சிசிடிவி பதிவை கைப்பற்றியுள்ளோம். போலி ஆவணங்கள் தயாரித்தல், சாட்சியங்களை அழித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் டாக்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் போலீஸ் கமிஷனர் அமிதேஷ் குமார் கூறினார்.